எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் கண்டத்தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. அசோகா பில்கான் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே அஜ்மீர்ல இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஆர்டரோட வேல்யூ 539.35 crores. ஸோ இந்த ஆர்டர் எதுக்கு அப்படின்னா ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்காக ஆர்டர் கிடைச்ச மாதிரி தெரியுதுங்க. அடுத்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க பாஸ்கல் கூட. அந்த பாஸ்கல் அப்படின்ற நிறுவனம் யாரு அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் கம்பெனிங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்கு அப்படின்னா அட்வான்ஸ்டு குவாண்டம் டெக்னாலஜிஸை ரியல் வேர்ல்டு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போட்ட மாதிரி தெரியுதுங்க. அது போக எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாஸ்கல் நிறுவனத்துல ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்ல அதுவும் அடங்கும். அடுத்து ஜெஃப்ரிஸ் என்ன சொல்றாங்க, இந்தியாவில் இந்த டேட்டா சென்டர்ஸ் அப்படின்றது அதோட growth 2030க்குள்ள இன்னைக்கு இருக்கிற மாதிரி 5 மடங்கு ஏறி இருக்கும் அதோட growth அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கெப்பாசிட்டி அப்படின்றது 8 ஜிகாவாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மேஜர் பிளேயர்ஸ் தான் வந்து 1/3 கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது பாரதி ஏர்டெல், தென் ரிலையன்ஸ், தென் அதானி கெனக்ஸ், இவங்க எல்லாமே வந்து ஒரு 35 to 40% வரைக்கும் மார்க்கெட் ஷேரை பிடிச்சிருப்பாங்க. அது போக என்டிடி குளோபல் டேட்டா சென்டருக்கு ஒரு 20% ஷேர் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. டேட்டா சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் இப்போதான் நாங்கள் ஒரு ஏஐ டேட்டா சென்டர் போடுறதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கோம், அதுக்காக ஒரு $7 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ்க்கு டஃப் காம்படிஷன் இருக்குங்க இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியில் பிளாக் ஸ்டோனுடைய பிசிபி ஏஷியா ஹோல்டிங் கம்பெனி அவங்க வந்து ஒரு 80.15% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து ஃபினான்ஷியல் 26க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருந்ததுல ஒரு 48% ஆஃப் கைட்லைன்ஸை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தென் H2 பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எப்பொழுதுமே எங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கும். அதனால ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நாங்கள் வந்து சேல்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னா ஒரு 32,500 crores வரைக்கும் பண்ணிருக்கிறோம். அதை வந்து நாங்கள் ஃபினான்ஷியல் 26ல கிராஸ் பண்ணி ஹையர் சேல்ஸ் நம்பர்ஸ் காட்டுவோம் ஃபினான்ஷியல் 26ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ H1 ஃபினான்ஷியல் 26 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15,537 crores இருக்குங்க அவங்களுடைய சேல்ஸ். இது வந்து 13% growth இயர் ஆன் இயர் பேசிஸ்ல H1 ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப. கம்பெனியோட ஃபோக்கஸ் எங்க அப்படின்னா டெல்லி, மும்பை, புனே, பெங்களூர், ஹைதராபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிப்லா லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து இன்செப்ரி ஹெல்த் சயின்ஸ் அப்படின்ற நிறுவனத்துல 100% ஸ்டேக் எடுக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு 110.65 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சு 100% ஸ்டேக் அக்வயர் பண்ணாங்க அப்படின்னா இந்த இன்செப்ரி ஹெல்த் சயின்ஸ் அப்படின்றது சிப்லாவுடைய ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆயிருங்க. ஸோ இந்த இன்செப்ரி ஹெல்த் சயின்ஸ் அவங்களுடைய பிசினஸ் என்ன அப்படின்னா பெரும்பாலும் ஃபார்மா அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ். எந்த ஏரியால எந்த செக்மெண்ட்ல அப்படின்னா பீடியாட்ரிக்ஸ்லங்க. அடுத்து முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ன சொல்றாங்க, எங்களுடைய டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா H1 ஃபினான்ஷியல் 26ல நாங்கள் வந்து 4,000 crore டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கிறோம். இப்போ H2 ஃபினான்ஷியல் 26ல எங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா 6,000 crore நாங்கள் டிஸ்பர்ஸ் பண்ணுவோம் லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக மைக்ரோ ஃபினான்ஸ், நான் மைக்ரோ ஃபினான்ஸ் இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் 70-30 மிக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்றது அன்செக்யூர்டு. ஸோ 70% அன்செக்யூர்ட், தென் 30% செக்யூர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேபி லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, தென் கோல்ட் லோன், அதெல்லாம் வந்து இந்த 30% நான் மைக்ரோ ஃபினான்ஸ் புக்கு கீழே வரும். அடுத்து ஐபிஓ அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா லென்ஸ்கார்ட், எம்டிஆர் ஃபுட்ஸ் இது ரெண்டுமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா இருந்தாலும் பெருசா லிஸ்டிங் கெயின் ஒன்றும் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியலங்க. ஸோ வேல்யூவேஷன்ஸ் லென்ஸ்கார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். பட் எம்டிஆர் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 35 or 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு உள்ளதான் இருக்கும். அதுவே நம்மளுக்கு காஸ்ட்லி தான். இதனால தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லுவோம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிறப்ப லிஸ்டிங் கெயினுக்காக உள்ள போனோம் அப்படின்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐபிஓ அப்ளை பண்றப்ப வேல்யூவேஷன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உள்ள ட்ராப் ஆக வேண்டிய சூழல் நம்மளுக்கு இருக்காது. அடுத்து Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆனந்த்ராஜ் லிமிடெட் உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ரெவன்யூ 33% ஏறி இருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து 31% ஏறி இருக்கு. Q2 ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல கம்பெனி வந்து நெட் பாசிட்டிவ் கேஷ் ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்காங்க. இது உண்மையிலேயே நல்ல விஷயம். அது போக கம்பெனி வந்து QIP மூலமா நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ 1,100 crore QIP மூலமா சக்சஸ்ஃபுல்லா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. அடுத்து உட்கிராஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமா நாங்க 950 crores ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரைட்ஸ் இஷ்யூஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச மாதிரி தெரியுதுங்க. எப்படின்னா ஒரு 949.08 crores வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமா. ஷேர் பிரைஸ் வந்து 14 per share அப்படின்ற மேனிக்கு.
ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ங்க. இப்போதான் ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமாக பணத்தை வாங்கியிருக்கிறாங்க, பிஸ்னஸில் போடுவாங்க. இதோட அவுட்புட் நம்மளுக்கு தெரியறதுக்கு இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுங்க. அடுத்து சூரியோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் Q2 ஃபினான்ஷியல் 26ல ஒரு 33% பக்கமாக விழுந்திருக்குங்க. கம்பெனியுடைய கோர் பிசினஸ் இன்கம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 13.9% விழுந்திருக்கு. ரெண்டுமே இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் என்பிஏ குறைஞ்சிருக்குங்க, ஆனாலும் அதிகமாக தான் இருக்கு. அதாவது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 5.64ல இருந்து 3.80 குறைஞ்சிருக்கு. பட் 3.80 அப்படின்றதே அதிகம் தான். டிஸ்பர்ஸ்மெண்ட் அக்ரெசிவா பண்ணிருக்காங்க, 44.5% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டெபாசிட்ஸ் ஒரு 35.5% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட நெட் சேல்ஸ் வந்து 15.75% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஒரு 3% இறங்கிருக்குங்க. கேப்லின் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் டெட் ஃப்ரீ பிசினஸ் 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். அடுத்து டொரண்ட் ஃபார்மாவுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க. நெட் ப்ராஃபிட் 591 க்ரோர்ஸ் பண்ணிருக்காங்க, 30% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஒரு 14% ஏறி இருக்குங்க. ஸோ அக்ராஸ் த ஜியோகிராஃபி எப்படி உங்களோட ரெவன்யூ க்ரோத் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 12% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவன்யூ க்ரோத் இருந்திருக்கு. யூஎஸ்ல ஒரு 26% க்ரோத், தென் ஜெர்மனியில் ஒரு 5%, தென் பிரேசில்ல ஒரு 21%, தென் அதர் எமர்ஜிங் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல 20% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ டொரண்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க, கொஞ்சம் காஸ்ட்லி தான். அடுத்து ட்ரெண்ட் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா இயர் டு டேட் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 38% பக்கமாக கீழே விழுந்திருக்குங்க. வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 95 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்கும். ரொம்ப 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 காஸ்ட்லி. நம்ம ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணப்பே சொன்னோங்க, நம்ம வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஈக்குவலண்டா கம்பெனி வந்து ரிசல்ட்ஸ் காட்டல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு 7% டவுனு. 7% டவுன் ஆனதுக்கு அப்புறமும் கூட அது காஸ்ட்லி தான், ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து ஃபோர்ஸ் மோட்டார்ஸோட Q2 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ்ங்க. அப்படியே டபுள், மோர் தென் டபுள்னே சொல்லலாங்க. அதாவது Q2 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 135 க்ரோர்ஸ் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இப்போ Q2 ஃபினான்ஷியல் 26ல 350.6 க்ரோர்ஸ் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ ஒரு 7.2% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதே மாதிரி கம்பெனி அக்டோபர் சேல்ஸ் 2025 சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் சூப்பரான நம்பர்ஸ், 32% சேல்ஸ் கூடியிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டோட்டல் சேல்ஸ். அடுத்து எஸ்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26ல நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 1.87% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஒரு 22% பக்கமா ஏறினாலும் கூட எஸ்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ரி பிசினஸ் செக்மெண்ட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டிராக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லேயே பண்ணிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயே நல்லா பண்ணிருக்குங்க. வால்யூம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 10.8% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஏறி இருக்குங்க. தென் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னாலும் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு 29% ஏறி இருக்கு. தென் 11% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஏறி இருக்குங்க. தென் எஸ்கார்ட்ஸ் உடைய மற்ற செக்மெண்ட், குறிப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ஃபால் இருக்குங்க. நண்பர் ஒருத்தர் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் பத்தி கூட கேள்விகள் எழுதியிருந்தாருங்க. ஸோ ஏஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஒரு 12,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனிங்க. ஸோ ஏஸை கம்பேர் பண்றப்ப எஸ்கார்ட்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஏஸை விட பெரிய கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஒரு 39 crores மார்க்கெட் கேப் கம்பெனிங்க. 17 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் எஸ்கார்ட்ஸ். ஸோ ஏஸா எஸ்கார்ட்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூவேஷன் வைஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எஸ்கார்ட்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு தான் தெரியுது. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு ஒரு 110 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. 11,410ல இருக்கு. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட், நீங்க இந்த வாட்ச் லிஸ்ட்ல எல்என்டி, ஐசிஐசிஐ லம்பார்ட்லாம் வச்சிருந்தீங்களே சார், அதெல்லாம் எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ எல்என்டி, ஐசிஐசிஐ லம்பார்ட்லாம் கொஞ்சம் ஹையர் லெவல்ல போயிடுச்சுங்க. அதாவது எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸோட அதிகமாயிடுச்சு. தென் ஐசிஐசிஐ லம்பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா 36 டைம்ஸ் கிட்ட வந்துருச்சுங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப எல்லாம் கீழே வருதோ அப்ப எல்லாம் நீங்க பார்க்கலாம். கம்பெனில எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ரெண்டுமே வந்து நல்ல கம்பெனி தான். வேல்யூவேஷன் கொஞ்சம் கூடி இருக்கு, அதனால நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல இருந்து வெளில எடுத்துட்டேன். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பத்தி எழுதியிருக்காங்க. அது 21 or 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருந்து இப்போ கொஞ்சம் 19.5 or 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா வந்திருக்குங்க. ஸோ அது நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து லென்ஸ்கார்ட் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. நீங்க எதுக்காக அப்ளை பண்ணீங்க? அதாவது நீங்க லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணீங்களா இல்ல லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றதுக்காக அப்ளை பண்ணீங்களா அப்படின்றத என்னுடைய கேள்வி. அது போக நண்பர் ஒருத்தர் நம்ம கமெண்ட்ல கூட முற்காலங்கள்ல எழுதியிருந்தாருங்க போன வாரத்துல. அதாவது கம்பெனி பெருசா ப்ராஃபிட் சைடு வரல, நிறைய லாஸ் பண்ணிருக்காங்க, திருப்பி இது கண்டினியூ ஆகுமா, இப்பதான் ப்ராஃபிட் சைடு வந்திருக்கிறாங்க, தென் வேல்யூவேஷனும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாரு. நம்ம இதை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வேல்யூவேஷன் ஜாஸ்தி,
அதெல்லாம் இருக்கட்டும், நான் அப்ளை பண்ணேன் சார், லிஸ்டிங் கெயின் வரல, லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா, கம்பெனி நல்ல கம்பெனியா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா, கம்பெனிக்கு நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் கண்டினியூஸா அவங்களோட ப்ராஃபிட் க்ரோ ஆகிற அளவுக்கு இன்னும் நீண்ட ஆண்டுகள் காத்திருக்கணுங்க. நம்ம உங்கள் பொறுமை சோதிக்கப்படும், அவ்வளவுதான். அடுத்து லுபின் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. அதாவது வேல்யூவேஷன் 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு, தென் டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் இருக்கு. உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன லுபினை பொறுத்த வரைக்கும்? கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நல்ல நிறுவனம் தான், விருப்பப்படுறவங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்றோம். என்னுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டிருக்காரு. நான் வழக்கம் போல டாக்டர் ரெட்டி, நாட்கோ, தென் சைடஸ் லைஃப் சயின்சஸ், இவ்வளவு இருக்குங்க. இதெல்லாம் போக அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னா சிப்லா இருக்கு, அதுக்கப்புறம் தாங்க லுபின். அடுத்து மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியோட ஷேர் பிரைஸ் குறைஞ்சு கீழே வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கான ஹிண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஹையர் லெவல்ல 360, 70 அந்த ரேஞ்சில் இருந்தது, இப்போ நல்லா கீழே இறங்கி வந்திருக்கு. வேணும்னா எடுத்துக்கலாம். வேல்யூவேஷன்ஸ் ஒரு 40 to 45 டைம்ஸ் இருக்கும். பட் அந்த செக்டார்ல அதுக்கு கீழே கிடைக்கிறது ரொம்ப கடினங்க. அடுத்து ரோலெக்ஸ் ரிங்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க. கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கு. தென் டெட் ஃப்ரீ பிசினஸ், தென் 52 வீக் லோவு பக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 52 வீக் ஹை லோவெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா சரி வராது. கம்பெனி நல்ல பிசினஸ், நீங்க வெயிட் பண்ணணும், நீண்ட ஆண்டுகள் ஆகும். ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனில இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து 30% தான் இருக்கே சார், நீங்க எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஸோ கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு 50% ஸ்டேக் வச்சிருக்காங்க. எனக்கு அது ஒரு பாசிட்டிவ் சைடாக கிடைச்சதுங்க. அதாவது நம்ம இதை கன்சிடர் பண்றதுனால நம்மளுக்கு 2 பிசினஸ் கிடைக்குதுங்க, கேட்வேவும் கிடைக்குது, தென் ஸ்னோமேனும் கிடைக்குது. அதனாலதான் இதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து டிசிஎஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் 22 டைம்ஸ் 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு, 3000 கீழேயும் வர்ற மாதிரி தெரியுது. பட் விப்ரோ நல்ல பிரைஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குன்னு சொல்றீங்க. நான் வந்து டிசிஎஸ் ஏன் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. தாராளமா பார்க்கலாங்க, ரொம்ப ஹையர் லெவல்ல எல்லாம் இல்ல. என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு 2000 வருது அப்படின்னா நீங்க ஃபர்தரா உங்களால இன்ஃபியூஸ் பண்ண முடியும் கேபிட்டல் அப்படின்னா பார்க்கலாங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. சார் ரிஸ்க் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இப்பயும் சொல்றேங்க, அது ரிஸ்க் தாங்க. நம்ம ஒரு தடவை 2 தடவையா சொல்றோம், பல தடவை சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கும். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே நம்ம ரிஸ்க்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்மால் கேப் கன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பத்தி நம்ம ஒரு காலங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்மால் கேப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரிஸ்க் இருக்கு, ஸ்மால் கேப்லேயே ரிஸ்க் இருக்கு அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லுவோம். ஹெச்சிசி அதுக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாதுங்க, அதுவும் ரிஸ்க் இருக்கும். ஏன்ட்ட ஒரு 5, 10, 15 இருக்குங்க ஹெச்சிசி, பட் ரிஸ்க்கும் இருக்கு. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டாடா குழுமத்தோட சேர்ந்து அவங்க ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் போக ப்ரொமோட்டர் ஷேர்ஸை பிளெக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. தென் டெட் டு ஈக்விட்டி 1க்கு பக்கமா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரிஸ்க் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நோட்டபிள் பாயிண்ட்டுங்க. தென் ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸும் ரொம்ப பிரமாதமா இல்லைங்க. நெட் ப்ராஃபிட் ஒரு 25% பக்கமா விழுந்திருக்கு, ரெவன்யூ 31% பக்கமா கீழே விழுந்திருக்கு. Q2 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. அதாவது பூனே மெட்ரோல இருந்து ஒரு 2 ஆர்டர், தென் ஹிண்டால்கோல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. தென் டெட்னு எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 25 முடியல ஒரு 3050 crores இருக்கிற மாதிரி செய்திகள் பார்த்தேன். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.